ஹalleluya. இந்த காலவெளியிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் குடும்பமாக நாம் வீடுகளிலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். எல்லாம் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் தேவனே, 4வது மாதத்தை நாங்கள் கடந்து 5வது மாதத்தை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்திலே கரங்களை உயர்த்தி குடும்பமாக ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். இம்மட்டுமா எங்களை பாதுகாத்த எபினேசரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரே, அந்த ஆண்டவரே புதிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹalleluya. உற்சாகமாக உரத்த சத்தத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்ற வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது ஒரு புதிய கிருபை தேவன் தருவார். ஹalleluya. கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது ஒரு புதிய பலன் உங்களுடைய உள்ளத்திலே உண்டாகும்படி அதை செய்வார். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை ஆராதிக்கும்படியா நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நித்திய கிருபையாய் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய கிருபை எங்களுக்கு இந்த ஆண்டவரே புதிய மாதத்திலே, இந்த புதிய நாளிலே நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. இருக்கின்றவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கின்றவரும் வருகிறவரும் மாணவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை காத்து வழிநடத்தி வந்த எபினேசரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், எங்களை மறவாத நேசராக இருக்கிறீர். அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya. ஒரு புதிய கிருபைகள், ஒரு புதிய பலன் தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த காலவெளியிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்களிலே ஒரு பிரகாசத்தை தேவன் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் நினைப்பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஆண்டவரே 5வது மாதத்தை காண செய்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் ஆண்டவரே மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பக்கத்திலே நெருக்கங்கள் வந்தாலும் நீர் எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்ற வேதத்திலே வாசிக்கிறோமே, இந்த காலவெளியிலே ஒரு புதிய கிருபைகளை எங்களுக்கு நீர் தருவீராக ஆண்டவரே. ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய பலன் எங்களை இடைகட்டுவீராக. உம்முடைய புதிய ஆண்டவரே கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை வேளையிலே புதிய கிருபையினால் எங்களை நிரப்புகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எல்லாம் சொல்லுவோமா ஆண்டவரே, இந்த காலவெளியிலே ஒரு புதிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென் ஜீசஸ். எல்லாம் குடும்பமாக சொல்லுங்க, குடும்பத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரே, புதிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே, புதிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் பிதாவை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி இருக்கிறீரே, புதிய கிருபைகளை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆமென் ஜீசஸ். thank you lord. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்று சொல்லி அவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? ஆமென் ஜீசஸ். thank you lord. ஹalleluya. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya. praise the lord. கரங்களை தட்டி உற்சாகமாய் குடும்பமாக ஆண்டவர் பாதத்திலே அவரை மகிமைப்படுத்தி பாடுங்கள். ஆமென். ஹalleluya. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா
உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் சேர்ந்து சொல்லுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சேர்ந்து சொல்வோம். எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி சொல்லுவோமா? என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர், எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே ஆமென். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. உற்சாகமாய் அதிகாலை கரங்களை தட்டி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாம்
யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ யெகோவா ஈரே, என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய், என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய், எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய், இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆண்டின் 2020ஆம் ஆண்டிலே ஆண்டவரே உம்முடைய நேசக்கரம் எங்களை நடத்தி கொண்டு வருகிறது. நீர் எங்களை காண்கிற தேவன், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலே அதிகாலை வேளையிலே உடைய பாதத்திலே காத்திருக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக, இந்த மாதத்தில் உம்முடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துகிற மாதமாக, உம்முடைய மகிமையை காண்கிற மாதமாக, இந்த மாதத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற மாதமாக, இந்த மாதத்தில் உமக்கென்று பெரிய காரியங்களை செய்கிற ஒரு மாதமாக, இந்த மாதத்திலே ஆண்டவரே அநேகருக்கு கிறிஸ்துவை நாங்கள் அறிவிக்கிற ஒரு மாதமாக, நாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை பாராதபடிக்கு சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற சர்வ வல்லமை நிறைந்த தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்க்கின்ற மாதமாக இருக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த சமூகத்தில் படைக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிப்போம் கண்களை மூடி. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2020ஆம் ஆண்டின் மே மாதத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒரு புதிய கிருபைகளை இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு தரப்போகிற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய பலன், ஒரு புதிய வழிநடத்தல், ஒரு புதிய பாதையை ஆண்டவரே இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் தந்தருகிறார். இவர்கள் இருக்கிற இடங்களிலே உம்முடைய கரத்தை நீட்டி நீர் இவர்களை ஆசீர்வதிக்கிறார். இவர்கள் ஒவ்வொருவருடைய நடுவில் நீ இருக்கிறீர், எங்கள் ஒவ்வொருடைய நடுவில் நீ இருக்கிற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையாய் நடத்துங்க. துதியும் கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்தோம். சில காரியங்களுக்காக நாம் ஆண்டவர் பாதத்திலே முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். ஜெபிப்பதற்கு பின்பாக நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து உடைய வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா குறிப்புகளையும் நான் சொல்லும்போது என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனபடினால் நான் சொல்ல எல்லோரும் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இந்த கொரோனா வியாதி பாதிப்பில் நீங்கும்படியாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். சரியான மருந்துகள் சீக்கிரம் மக்களுக்கு கிடைக்கும்படியாக எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் விழிப்புணர்வு அடைந்து கருத்துடன் செயல்படும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. வியாதியினால் மரித்து பலர் மரித்திருக்கிறார்கள். தேசம் முழுவதிலும் உலகம் முழுவதிலும் அநேகர்
லட்சங்களை தாண்டி விட்டது என்று சில குறிப்புகள் சொல்லப்படுகிறது. ஆகவே அவர்களுடைய மரணங்கள் பல குடும்பங்களிலே வேதனைகளை கொடுக்கும். அப்படிப்பட்ட வேதனையோடு கூட வாழ்கிற குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவர்கள் வேதனை நீங்கி சுகமாயிருக்க உதவி செய்துள்ளும் ஆண்டவர் என்று சொல்வோம். ஹல்லேலூயா. பாதிப்புக்குள்ளான நாடுகளுக்காய் ஏறத்தாழ 180 நாடுகளுக்கு இந்த வியாதி பரவிவிட்டு இந்த நாடுகளிலே தெய்வீக சமாதானம் நிலவும்படியாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டுள்ள சில லட்சக்கணக்கான மக்கள் குணமடையும்படியாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் யாவருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிற நபர்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் சீக்கிரமாய் குணமடைந்து வீடு திரும்ப உம்மை நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மற்ற நோய்கள் மற்றவர்களுக்கு இந்த நோய் பரவாதபடி கட்டுக்குள் இருக்கும்படியாய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாதி ஆண்டவர் தொற்று வியாதி என்று சொல்றாங்க. மற்றவர்களுக்கு இது பரவாதபடி இருக்க ஆண்டவரே, அந்த வியாதியானது கட்டுக்குள் வர நீங்க உதவி செய்தருளும்படியாக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கம் மற்றும் மருத்துவரின் ஆலோசனைகளை மக்கள் கேட்டு அதை கடைபிடிக்கும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, மக்களுடைய மனநிலைகள் மாறுவதாக அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே அந்த வார்த்தைகளை மதித்து நடக்க நீங்க உதவி செய்தருளும்படியாக செபிக்கிறோம். நம்முடைய தேசத்தில் தற்போது இருக்கும் இந்த 144 தடையானது நீங்க மறுபடியுமாக இயல்பான நிலைமைக்கு நம்முடைய தேசம் திரும்பும்படியாக, நம்முடைய இந்திய தேசம் திரும்பும்படியாக, நம்முடைய தமிழ்நாடு திரும்பும்படியாக, ஒவ்வொரு மாவட்டங்களும் திரும்பும்படியாக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்த ஆண்டவரே இந்த கொரோனா இந்த கிருமியானது முழுவதுமாய் செத்து மடியும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாட்டில் மீண்டுமாக எல்லா சேவைகளும் தொடங்கும்படியாக விமான சேவைகள் முடக்கப்பட்டிருக்குது, ரயில் சேவைகள் முடக்கப்பட்டிருக்குது, பஸ் சேவைகள் முடக்கப்பட்டிருக்குது. எந்த வாகனமும் எங்கும் செல்லாத முறையிலே ஸ்தம்பித்த ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது. இந்த நிலைமை மாறும்படியாக மீண்டும் இயல்பான நிலைமைக்கு தேசம் திரும்பும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தியாகமாய் பணியிலே ஈடுபடும் நபர்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மருத்துவமனையிலே டாக்டர்ஸ்கள், அது மாத்திரமல்ல செவிலியர் நேரத்தை பொருட்படுத்தாதபடிக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறார்கள். எத்தனையோ மருத்துவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்லாமல், அது மாத்திரமல்ல இந்த தூய்மை பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற, சுகாதார நிலைமையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற, பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற எல்லா நபர்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போலீஸ் துறையிலே இரவு என்று பாராமல் பகல் என்று பாராமல் உழைக்கிறதான போலீஸ் நபர்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல நண்பர்களைப் போல மக்களை அணுகி அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதை நாம் கேள்விப்படுகிறோம், நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் குடும்பங்களை இழந்து வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தை இழந்து நடு ரோட்டில் அவங்க சாப்பிடுவதும் தூங்குவதுமாய் ஒரு தியாகமான நிலைமையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்களுக்கு அந்த வியாதி பரவாதபடி நீர் உம்முடைய இரத்த கோட்டைகளாக மூடி மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாதி நிமித்தமாக விலைவாசிகள் அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகள் மாறுபடியாக மீண்டும் இயல்பான ஒரு நிலைமைக்கு திரும்பினால் விலைவாசிகளின் ஏற்றம் குறைவதற்கு மிகுந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே விலைவாசியின் ஏற்றங்கள் குறையும்படியாக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவருடைய மனநிலைகள், அநேகருடைய மனநிலைகள் பாதிப்படைந்திருக்கிறது. முடக்கப்பட்ட ஒரு நிலைமையில இது இவர்கள் வாழ்நாளிலே கேள்விப்பட்டதும் கிடையாது, நம்முடைய வாழ்நாளில் அவைகளை கண்டதும் கிடையாது. ஆகவே மக்களுடைய மனநிலைமைகள் நல்ல மனநிலைமைகளுக்குள்ளே அமையும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடு வசதிகள் இல்லாதபடிக்கு பிளாட்ஃபார்மில் தங்குற எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடு கிடையாது, பிளாட்ஃபார்மில் தங்கியிருக்க, அங்கும் இப்ப தங்க முடியாது. அவர்கள் பல இடங்களில் அலைந்து திரிந்து கொண்டிருக்காங்க. அரசாங்கம் எவ்வளவுதான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? அரசாங்கம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது. இந்த நிலைமைகளுக்கெல்லாம் தேவன் இறங்கும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சுகாதாரத்துறையிலே ஈடுபடுகிறான் அதிகாரிகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, திருச்சபைகள் எல்லாம் மூடப்பட்டு காணப்படுகிறது. ஆகவே மூடப்பட்ட திருச்சபைகள் மீண்டும் திறந்து மீண்டுமாக ஜனங்கள் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கும்படியான ஒரு சூழ்நிலை தேசத்தில் தேவன் நமக்கு உண்டாக்கும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பல இடங்களிலே எல்லா மாவட்டத்திலும்
இந்த 12 மணி நேர ஜெபங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய பரிசுத்தவான்கள் போராடி இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சபைகளும் இன்றைக்கு அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்முடைய சபையிலே கூட 12 மணி நேரம் ஏறத்தாழ ஒரு 38 நாட்கள் இந்த ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த லாக்டவுன் பீரியட் என்றைக்கு ஆரம்பித்தார்கள் அன்றிலிருந்து நம்முடைய சபையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த ஜெப விண்ணப்பங்களை தேவன் கேட்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு ஒரு சமாதானத்தை நீங்கள் தருவீராக. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்திற்கு ஒரு சமாதானத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாடுகளில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே மீண்டுமான இயல்பான ஒரு நிலைமைக்கு தேசம் திரும்பும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வருவோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காலவில் நாங்கள் ஏறெடுத்த இந்த ஜெபத்தை நீர் கர்த்தர் கேட்டு ஆண்டவரே மனம் தேசத்திலே நீர் மனம் இறங்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்திற்கு ஒரு சமாதானத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு விடுதலை நீங்க தாங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலை ஒரு ஜெயத்தை நீங்க தாங்க, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நீங்க உதவி செய்யுங்க. மீண்டுமாய் ஆண்டவரை இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் தேசம் சோதரிக்க முடியாத, தேவனுடைய ஜனங்கள் சோதரிக்க முடியாத கிருபையின் நாட்களை நீர் ஏற்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த வியாதி முற்றிலும் பரவாதபடிக்கு, இந்த வியாதியின் கிருமியானது ஆண்டவர் முற்றிலுமாய் அழியும்படியாக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே அநேக பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டு அதன்படி வழிநடத்த போகிற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இந்த லாக்டவுன் பீரியடிலே பல சபைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். போதகர்கள் ஒன்றாய் கூடி ஜெபிக்கிறார்கள். தேசத்திலே சுவிசேஷமார்கள் ஆண்டவரே இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் ஜெபிக்கிறார்கள். ஒரு ஜெப துணியாது தேசத்தில் பரவும்படியான கிருபைகளை நீர் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடும்படியான கிருபைகளை தந்திரே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவரே. தேசத்துக்காக ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவேளை ஆண்டவரே, இந்த 38ஆம் நாளிலே ஆண்டவர் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த முதல் தேதியிலே ஆண்டவரே, இந்த மே மாதம் முதல் தேதியிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேசத்திற்கு ஒரு சமாதானம், தேசத்திற்கு ஒரு விடுதலை, தேசத்துல ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, தேசத்துல ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை நீர் தருகிற தேவனாக இருக்கிறபடியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, அவரை இந்த நாமத்தை மகிமைப்படுத்த, பல காரியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு சில நிமிடங்கள் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு புதிய பலனை நமக்கு ஆண்டவர் தருவார். ஆமென், ஜீசஸ். ஆண்டவரை என்னுடைய வசனத்தை நாம் கேட்பதற்கு முன்பாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் குறைத்து அர்ப்பணித்தவர்களாக ஒரு புதிய கிருபையை பெற்றுக்கொள்வர்களாக ஒரு புதிய பலத்தினால் தேவன் நம்மை இடைகட்டும்படியாக ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென், ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். பலவான்களின் புத்திரமே, பரிசுத்த அலங்காரமா, கணம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெருக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெருக. எல்லாம் ஆண்டவரை நோக்கி அவரை ஆராதிப்போம். ஆமென், ஜீசஸ். Thank you Lord. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது.
திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமா. பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமா. கணம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெறுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கேதுரு மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் பலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. கேதுரு மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் பலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ் வனாந்திரத்தை அவர் சத்தம் பிளக்கின்றது. ராஜாவாகவே அவர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. உள்ளத்தின் ஆழத்தில் அவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய சத்தம் வல்லமை உடையது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சத்தம் நம்மை பலப்படுத்தும்படியாக, அவருடைய சத்தம் நம்மை உயிர் மீட்சி கொடுக்கும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 1-4 வசனங்களை வாசிப்போமானால் ஆண்டவருடைய வார்த்தையானது என்ன சொல்கிறது என்பதை கவனித்து பார்ப்போம். வாசிக்க கேட்போம். ஆமென். ஜீசஸ். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த
சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஆமென், ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்காய் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உடையது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உடையது. ஆமென், ஹalleluya. பலவான்களின் புத்திரராய் நம்மை தேவன் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறபடியால் மகிமையும் கனத்தையும் அவருக்கு நாம் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலவேளை குடும்பமாய் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய சத்தம் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆவில நிறைந்து ஒரு புதிய வல்லமைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆவியானவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை அவருக்கே செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுது. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுதுங்கள் கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொன்னபடி பரிசுத்த அலங்காரத்தோடு அவருடைய புதிய கிருபை, அவருடைய புதிய பலன், அவருடைய புதிய வல்லமை, அவருடைய புதிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் மேல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையானது இந்த காலவெல்லை ஊற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு புதிய வல்லமைகளுக்காக, ஒரு புதிய பலத்திற்காக, ஒரு புதிய ஆண்டவரை ஆசீர்வாதத்திற்காக, ஒரு புதிய நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆமென். ரீதான ரமா சந்தரன ரபா ரிபான ரன ரமா சந்தரன ரபா. ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. glory Jesus. thank you Lord. உமக்கு நன்றி. பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரத்துமாய் கனமும் வல்லமையும் கர்த்தருக்கே செலுத்துங்கள். ஆமென். glory Jesus. thank you Lord. ஆமென். hallelujah. பலவான்களின் புத்திரரே, நீங்கள் தான் பலவான்களின் புத்திரர்கள். பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெருக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் வல்லமையானது, ஆசீர்வாதமானது இந்த மாதத்தின் முதல் தேதியிலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, காணொளியின் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற, வீடுகளிலிருந்து அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் தம்முடைய வல்லமையினால் ஆசீர்வதித்து உங்களுக்கு சமாதானத்தை பெருக பண்ணுவாராக. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு அதை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சமாதானம் உங்கள் வீடுகளிலே இப்பொழுது வந்து ஆண்டவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் மீது ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்படுங்கள். ஆமென். ஹalleluya. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையும் சமாதானத்தையும் பரிசுத்தாவியானவரே, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற வேத வசனத்தின்படி இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலே உங்களுக்கு கிருபையை பெருக செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, கிருபையை பெருக செய்யுங்க, நன்மை நான் நிரப்புங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, நாமத்தை மகிமைப்படுத்தி துதியும் கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த புதிய மாதத்திலே, புதிய நாளிலே தேவனுடைய கரம் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. ஒரு புதிய பலனை பெற்றிருக்கீங்க. ஆமென். எத்தனை பேர் புதிய பலனை பெற்றிருக்கீங்க? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு தருகிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பானது தைரியமாயிருங்கள். ஹalleluya. தைரியமாயிருங்கள். உங்க வீட்டில் யார் பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்லுங்க, நீங்க தைரியமாயிருங்க என்று சொல்லுங்க. ஹalleluya. தைரியமாயிருங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகவே
உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய பிள்ளையாக தெரிந்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தைரியம் மிகவும் அவசியம். அல்லேலூயா. சோதனை காலங்களிலே சாதனை காலங்களாய் மாற்றுவதற்கு தைரியம் மிகவும் அவசியமாய் காணப்பட வேண்டும். தைரியமாய் இருந்தால் தான் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முடியும். ஒரு மல்யுத்த ஒரு வீரன் என்ன செய்வான் என்றால், மல்யுத்தம் செய்வதற்கு முன்பாக தன்னை தைரியப்படுத்திக் கொள்வான். தன் எதிராளியான அவனை பார்த்து கொஞ்சமும் பயப்படவே மாட்டான். ஆகவே அவன் வெற்றி பெறுவதற்குண்டான தைரியத்தை தனக்குள்ளே முதலாவது வரவழைத்துக் கொள்வான். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த காலங்களிலே நாம் தைரியமாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அசுத்த ஆவிகள் நமக்கு கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டங்களை மேற்கொள்வதற்கு தேவனுடைய தைரியம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு தைரியம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் போர்க்களத்தில் நிற்கிறோம் என்கிற நிலைமையை என்றைக்கும் நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் போர் வீரர்களாக நாம் இருக்கிறோம். ஆனபடினாலே தைரியமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தைரியமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:1 வாசிக்க கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். தேவன் தந்த வாக்குத்தத்தத்திற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்வது. தைரியமாயிருங்கள், உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது அந்த போராட்டத்தில் ஒரு வெற்றியை தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பகைத்தவர்கள், உங்களை பார்த்து நகைத்தவர்கள் அவருடைய கண்கள் காணும்படியாக தேவன் உங்களோடு இருந்து மகா பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பகைத்தவர்கள், உங்களை பார்த்து நகைத்தவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை இந்த மாதத்தில் ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்றுதான் ஆண்டவருடைய வேத புத்தகம் அழகாய் சொல்லப்படுது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் காணும்படியாக மகா பெரிய பாதையை தேவன் உங்களுக்கு திறப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால் கரங்களை உங்களுடைய தலைக்கு மேலாக உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. யோசேப்பை பார்த்து தன்னுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், அவனை நகைத்தார்கள் என்று வேதம் சொல்லப்படுது. யோசேப்பின் சரித்திரத்தை இந்த காலவெளி முழுவதுமாய் நாம் வாசிக்க முடியாது. சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பினுடைய அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவனுடைய பிறப்பை குறித்து அழகாய் சொல்லப்படுது. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 2, 4, 5 வாசி கேட்போம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பானவன் 17 வயதிலே வாசிங்கள். சகோதரருடனே ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அல்லேலூயா. அவன் யோசேப்பு சொப்பனம் கண்டு தேவன் தந்த தரிசனத்தை கண்டு அவன் சொன்ன போதுதான் அவனை பகைத்தார்கள். ஹல்லேலூயா. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். நாம் தேவனால் ஒரு காரியத்தை நம்முடைய கண்கள் காணும்படி அதை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது அதை சிலர் நம்ப மாட்டார்கள். அதன் நிமித்தமாக நம்மை பகைப்பார்கள். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதை வாசி கேட்போம். 8ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, பகைப்பு என்பது வேறு, அதிகமாய் பகைப்பது என்பது அதைவிட மிகவும் கொடூரமான ஒரு விஷயம். 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசி கேட்போம்.
அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்டு குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். போதும் பாருங்க, ஏற்கனவே சகோதரர் எல்லாம் சேர்ந்து கடிந்து கொண்டாங்க, பகைத்தார்கள். இப்பொழுது தாயும் தகப்பனும், அவனை நேசித்த தகப்பன் அவன் கண்ட சொப்பனத்தை கண்டு அதை கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவனுக்கு இப்படி ஒரு சொப்பனத்தை தந்தாரா அப்படின்னு கூட கேட்கவே இல்லை. அந்த சொப்பனத்தை அவர்கள் நம்பவும் இல்லை. அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக யோசேப்பை குடும்பமானது பகைத்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே இந்த பகைப்பின் நிமித்தமாக யோசேப்புக்கு ஒரு விரோதம் உண்டானது வீட்டிலேயே என்று வேதத்திலே இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன் நிமித்தமாக பாருங்க, யோசேப்பு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை, தனக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை பகிர்ந்து கொண்ட போது நடந்த சம்பவம் என்னவென்றால், அவருக்கு ஆசீர்வாதம் வரல. இந்த சொப்பனங்களுக்கு பிறகுதான் யோசேப்பின் வாழ்க்கையிலே போராட்டம் ஆரம்பித்தது. தேவன் இந்த சொப்பனத்தை யோசேப்புக்கு தந்தார் என்பதை யோசேப்பு விசுவாசித்தாரே தவிர, ஆனால் அவருடைய சகோதரர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவருடைய தாய் தகப்பன் அதை விசுவாசிக்கவில்லை. சில நேரங்களிலே தேவன் உங்களுக்கு தருகிற தரிசனங்களையும் சொப்பனங்களையும் மற்றவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் தந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையிலே போராட்டம் வந்ததை ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். வாசியுங்கள் அந்த வசனத்தை. 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். போதும். இதற்கு மேல் வசனத்தில் சொல்லப்படுது, யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு உதவி செய்யும்படியாக தன் தகப்பன் கொடுத்து அனுப்பினதான பதார்த்தங்களை அவர்கள் உண்டு அவருடைய நலனை விசாரிப்பதற்காக தன் தகப்பனை அனுப்பி வைத்தான். அந்த தூரத்திலே யோசேப்பை கண்டபோது, வேதத்திலே சொல்லப்பட்ட தூரத்திலே யோசேப்பை கண்டபோது சகோதரர்கள் எல்லோரும் அவனை பார்த்து நகைத்தார்கள். இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி எல்லோரும் கைத்தட்டி சிரித்து அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். முதலாவதாக அவனை குழியிலே, தண்ணீரற்ற குழியிலே அவனை தூக்கி போட்டதாக வேத புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. தண்ணீர் இல்லாத குழியிலே அவன் முதலாவது தூக்கி எறியப்பட்டான். இரண்டாவதாக இஸ்மவேலர் கைகளிலே அவன் விற்கப்பட்டான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. எப்போ இது நடந்தது? தேவன் அவருக்கு தந்த சொப்பனத்திற்கு பின்பாக தான். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சில காரியங்களை செய்யும்படியாக நமக்கு தரிசனங்களை தரும்போது, சொப்பனங்களை தரும்போது எல்லாம் உடனே நிறைவேறி விடாது. வேதத்திலே சொல்லப்படுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தான் வேதம் சொல்கிறது. அது நிறைவேறும், அது நிறைவேறும், அது நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தந்த தரிசனங்கள் நிறைவேறும். தேவன் தந்த சொப்பனங்களை நிறைவேற்றுவார் தேவன். விசுவாசத்தோடு கூட இருங்கள். யோசேப்புடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை கவனித்து பாருங்கள். சகோதரர்களால் அவன் குழியிலே போடப்பட்டான். இரண்டாவதாக இஸ்மவேலருடைய கைகளிலே விற்கப்பட்டான். மூன்றாவதாக எகிப்துள்ள பார்வோனுடைய அதிகாரியாகிய போர்த்திபான் இஸ்மவேலரிடத்திலே அதை விலைக்கு வாங்கினான். 3 இடங்கள் அவன் பந்தடிப்பதை போல அவனுடைய வாழ்க்கையானது உருண்டது. முதலாவது குழியிலே போடப்பட்டது. என்ன நினைச்சிருப்பான்? ஐயோ அவ்வளவுதானா, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா? இரண்டாவதாக இஸ்மவேலுடைய கைகளில் விற்கப்பட்டான் என்று சொல்றான். மூன்றாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே இந்த இஸ்மவேலர்கள் இடத்திலிருந்து இந்த போர்த்திபானின் அதிகாரியாகிய இந்த போர்த்திபார் வாங்கினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். பார்வோனின் அதிகாரியாகிய போர்த்திபார் அவனை விலைக்கு வாங்கினார். வாசியுங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேல்
அல்லேலூயா. பாருங்க, இந்த நேரத்தில் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை வாசித்து பாருங்கள். நாம கொஞ்சம் தியானிக்க வேண்டும். நமக்கு நேரம் அதிகமாக இல்லை. நமக்கு கிடைக்கிற இந்த நேரத்தில் கொஞ்சம் மீண்டுமாக இந்த அதிகாரத்தை, இந்த வம்ச வரலாறை, இந்த யோசேப்பின் சரித்திரத்தை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். யோசேப்பு பதட்டப்படவே இல்லை. யோசேப்பு அவன் பதட்டப்படவில்லை என்று அவனுடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். பயந்து நடுங்கி குனிந்து போகவில்லை. ஏனென்றால் தேவனை சார்ந்திருந்த மனிதன் என்பதை யோசேப்பின் வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு தரிசனங்களை தந்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை யோசேப்புக்குள்ளே இருந்தது. நம்பிக்கை, வேதம் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று தான் வேதம் சொல்லுது. யோசேப்பு தேவன் மேலே வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை. யோசேப்பின் வாழ்க்கை முடிந்தது என்று அவருடைய சகோதரர்கள் நினைத்தார்கள். எதை இழந்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. யோசேப்பு நம்பிக்கை இழக்காதவனாய் வாழ்ந்து வந்தான் என்று பார்க்கிறோம். யோசேப்புக்கு கர்த்தர் இருப்பதை போர்த்திபார் அறிந்து கொண்டான். யோசேப்போடு தேவன் இருக்கிறார் என்பதை அந்த அதிகாரியானவன் அறிந்து கொண்டான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதே அதிகாரத்திலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. யோசேப்பின் அடிமைத்தனம் வாழ்க்கை மாறினது என்று பார்க்கிறோம். ஆளுகை செய்யும் அதிகாரம் யோசேப்பின் கரத்திலே வந்தது. அதோடு பிரச்சனை முடிஞ்சதுன்னு யோசேப்பு நினைச்சிருப்பார். இல்லை, அதோடு பிரச்சனை முடியல. ஏன்னா இந்த ஆசீர்வாதம், இந்த லெவல் அல்ல யோசேப்பின் ஆசீர்வாதம். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். சில தரிசனங்களை ஆண்டவர் தருவார், அதை நிறைவேற்றுவார். நம்ம நினைப்போம் முடிஞ்சிடுச்சு, தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். திடீரென்று பார்த்தால் வேறொரு பெரிய பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்ப நினைச்சுக்கணும், யோசேப்பை தான் நினைச்சுக்கணும். யோசேப்பு நினைத்திருப்பார், என் பிரச்சனை எல்லாம் முடிந்தது, என் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை முடிந்தது, நான் இனிவரும் காலங்களிலே மகிழ்ச்சியாய் வாழ்வேன். ஒரு எல்லா அதிகாரமும் போர்த்திபார், அவன் ஒரு பெரிய இராணுவ தலைவன், அந்த தேசத்தின் இராணுவ பார்வோனுடைய பிரதானி. அப்படின்னா ஒரு பெரிய மந்திரி பதவி அவனுக்குள்ளே இருந்தது. அவனுக்கு கீழே ஏராளமான அதிகாரிகள் இருந்தார்கள். அவனுடைய அந்தஸ்திலே யோசேப்பு அங்கே நிறுத்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த அதிகாரம், இந்த வசனத்தை வரைக்கும் பார்த்தா இரண்டாவது யோசேப்புடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது. செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா மீண்டுமாக பலவிதமான போராட்டங்கள் யோசேப்பின் வாழ்க்கையிலே வந்தது. அந்த போர்த்திபாரின் மனைவியான அவள் மூலமாக ஒரு மீண்டுமாக சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சிறைச்சாலையில மீண்டுமாக யோசேப்பு அடைக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதை பின்வரும் காலங்களில் நாம் பார்க்கலாம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே யோசேப்பு அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது யோசேப்புக்கு தேவன் என்ன தரிசனத்தை தந்தாரோ அதை நிறைவேற்றினார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிற தரிசனங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து இந்த வேத வசனத்தை தியானிக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். யோசேப்பு தைரியமாயிருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் போராட்டங்களை கண்டு கலங்காதீர்கள், போராட்டங்களை கண்டு பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் போது மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். நாமத்தின் புஸ்தகத்தில் யோசேப்பின் சரித்திரத்தில் சொல்லப்படுது, மீண்டும் அவன் சிறைக்கு அடைக்கப்பட்டான். சிறையிலே அவன் அடைக்கப்பட்ட போது வேதம் சொல்லுது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே அவன் மீண்டுமாக சிறைக்கு சென்ற போது அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையினுடைய
தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யோசேப்புக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். ஆண்டவருடைய வேதம் பாருங்க எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது. அவன் சிறையிலே அடைக்கப்பட்டாலும் தேவன் சிறையிலே யோசேப்போடு கூட தங்கியிருந்தான். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் வரை உங்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலவெளியில் நன்றி செலுத்துங்கள். இப்போது காண்கிற இந்த சம்பவங்களை கண்டு பயப்படாதீர்கள், தைரியமாயிருங்கள். ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுது, தைரியமாயிருங்கள். இந்த போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ளாது. போராட்டங்களை நீங்களும் நானும் மேற்கொள்வதற்கு கிருபை ஆண்டவர் தருவார். இந்த போராட்டத்திலே அழிந்து போகிறவர்கள் அல்ல, இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெற்று தேவனுக்கென்று இனிவரும் காலங்களில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார். சபைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார். ஊழியக்காரர்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார். தேவ ஜனங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காலம். ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை போராட்டங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்தாலும் எல்லா போராட்டத்திலும் யோசேப்பு தலை நிமிர்ந்து நின்றார். காரணம் என்றால் தேவனுடைய தைரியம் யோசேப்புக்குள்ளே அதிகமாய் காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழியின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்படுது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குண்டினது என்று வேதம் சொல்லுது. வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லு. ஆகவே இப்போது இருக்கு இந்த ஆபத்து காலம். எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள். எங்க பார்த்தா எந்த நாட்டில் காலையில நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா, பேப்பரை பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பேர் செத்தாங்க, இவ்வளவு பேருக்கு வியாதி வந்துச்சு, இவ்வளவு பேர். இதை கேட்டு கேட்டு ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களே, பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் குன்றி வாழ்கிறவர்கள் அல்ல, நிமிர்ந்து வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவ தைரியம் உங்களை ஆட்கொள்ளும்படியாக இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கார். இந்த வாக்குத்தத்தத்திற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு, என் தேவனே, எனக்கு தந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனே, நான் தைரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எனக்கு தந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தம் போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியமே. எல்லா ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை உயர்த்தி சொல்லுங்க. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ
கலங்காதே மனமே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கால வேளைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. நான் ஆண்டவரை இப்போது இருக்கிற சூழ்நிலையை கண்டு நான் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு உம்மை நான் நோக்கி பார்த்து உம்முடைய புதிய பலனை, புதிய கிருபையை நான் பெற்று தைரியமாய் வாழ எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் மீது நான் விசுவாசம் வைத்து தைரியமாய் முன்னேறி செல்ல எனக்கு இந்த காலவேளை ஒரு புதிய கிருபையை தருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் தேதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மே மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த காலவேளையுடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான் என்று சொல்லி யோசேப்பை பார்த்து பகைத்தவர்கள், யோசேப்பை கண்டு நகைத்தவர்கள் கண்கள் காணும்படியாக யோசேப்புக்கு தந்த தரிசனத்தின் படியே நீர் யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தினதை போல உம்முடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்ததன்படியாக உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஊழியக்காரனாக ஏடியன் வாழ்த்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் இவர்கள் வாழ்நாளிலே பெருகுவதாக துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தைரியமாயிருங்கள். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நாம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் என்றைக்கு நினைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். Hallelujah. God bless you. Thank you.